ஹலோ கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்பாங் கிரானிங்கிற ஒரு கேமை விளையாட வந்திருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிரானியை அடித்து தொங்க விட்டுட்டோம். இவன் என்ன அவ்வளோ பெருசா, இவ்வளோ பழக்க மாட்டோம். ஸ்பாங் கிரானி பார்க்கவே காமெடியாக இருப்பா கைஸ். பூரா மஞ்சள் கலராக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா வருவா, எங்கிட்ட இருக்க வெளியே வாடி, இன்றைக்கி நான் சாப்பிட மாட்டேன், வாங்கிக்கிடியா ஓய் போட்டு சொல்லிட்டா டேய். ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்பாங் கிரானி என்ற ஹாரர் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். கைஸ், யார் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கேமுக்குள்ளே போயிடலாம். இது மாதிரி உங்களுக்கு ஹாரர் கேம்ஸ் வேணும்னா, வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆரம்பிச்சுக்கணும். வாங்க கேமுக்குள்ளே போயிடலாம். ஓகே, கேமுக்குள்ள வந்தாச்சு. நம்ம நார்மல் மோட்லேயே ப்ளே பண்ணலாம் கைஸ். எக்ஸ்ட்ரீம் மோடில் போட்டு அடிச்சு தொங்க விட்ருவா. ஹார்டு மோட்லாம் என்ன தெரியாது, செட்டிங்ஸ் கேம் மோட உள்ள அப்படிங்கிறது தெரியல, பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு கேம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். என்னடா இடமே இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்பாங் கிரானி ஆனால் சூப்பராக இருக்குது கைஸ். வேறு என்னடா அந்த கிழட்டு பையன் போட்டாங்க இருக்குது, அந்த கிழவனோட போட்டாங்க இருக்குது. எப்படிங்க இது சென்சிட்டிவிட்டியே ரொம்ப கம்மியாக இருக்குது, ஏற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் எடுத்துகிட்டு போவோமா, வழக்கம் போல் தான் இந்த பாட்டில் எடுத்துப்போம், ஓப்பன் பண்ணுவோமா. இப்போ வந்து நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போகிறோம்னா தெரியல கைஸ். இங்கே முதல்ல எப்படின்னு தெரியல, கேம்குள்ள என்னென்ன பொருளுக்கு பார்ப்போம், என்னென்ன பொருள் கிடைக்குதோ அந்த எஸ்கேப் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் இந்த கிளவி எங்கேக்கான்னு தெரில, அவள் வரக்குள்ள நம்ம எல்லா பொருளும் ஆட்டை போட்டுடலாம். என்னடா ஒரே ஒயிட்டாக இருக்குது எல்லாமே, இதுக்குள்ள பொருள் இருக்கா? ஒன்றும் ஒரு பொருளுமே இல்லை. சனியை முடிச்சாங்களா? எங்கடா வச்சுருக்க அந்த கிளவி? இது என்னடா டோரா கைஸ்? டோரே செவரு மாதிரி வச்சுருக்கானுங்க. நான் கூட ஒரு டோர்லையும் நினச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே இருக்குது. ஆனால் ஸ்பைடருக்கு இல்லை கைஸ், அந்த கிளவியோட பெட்டோட கீ ரூம் இல்லை. இப்போ அந்த கிளவி வந்தோடனே நம்ம போயிடலாம். சவுண்டு போட்டாச்சு, ஆனால் அவன் இன்னும் ஆளை காணோம். பட் அப்புறம் நம்ம கீழே போய் குதிச்சு போயிடலாம் கைஸ். அவன் வர மாதிரி தெரியல. நானும் ரொம்ப நேரம் பார்த்தேன், வர மாதிரி தெரியல. அப்புறம் நான் கீழே குதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளோ அவளை வந்துட்டானோ கேன சாத்திர வேண்டிதான். பார்த்துடா, மை காட், கடா அங்கிருந்து அடிக்கிறான். ஓ மை காட், சாணியை முடிச்ச கேள்வி நான் விடமாட்டி கைஸ். இது புல்லட் இருக்கான்னு தெரியல, கன் இருக்கான்னு தெரியல, என்ன இருக்குன்னே தெரியல. பார்க்க தேடி பார்ப்போம். இவன் வேறு அடி போட்டு பொழக்கிறா. பக்கத்துலேருந்து அடித்தா கூட பரவாயில்ல, லாங்கிலேருந்தே பிடிக்கிறான். என்னது, ஐ ஹேவ் டு லீவ் திஸ் ஹவுஸா? யாரை பார்த்துடா லீவ் போட சொல்கிற? எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் தெரியுமா கைஸ்? மறக்காமல் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பாஸ் கேமர்ஸ் இஸ் ப்ரோ பிளேயர்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம தமிழ் இது எத்தனை பேர் பார்க்குறீங்க எனக்கு தெரியும். கமெண்ட் பண்ணிடுங்க. எங்கே கிளவி காணோம், கிளவி வரல. இதில் ஒன்றுமே இல்லை, இதே ஒன்றுமே இல்லை. ஏதாவதுங்களா ஒன்று கிளவி வந்துட்டான். கிளவி இன்னும் வந்துட்டுக்கிறேன். ஆனால் மைக்கேல் ஜாக்சன் மூமெண்ட் போட்டுக்கிறான். இது வேறு முக்கியமான பக் இருக்கும் போல தெரியுது கைஸ். பார்த்தா அப்படியே தெரியுது. கிளவி வேறு நான் பார்த்துட்டு போயிட்டு ஸ்பாங் கிரானி. இவன் ஸ்பாங் கிரானி இல்லை கைஸ், சொட்ட கிளவி. 5 டேஸா? என்னோட கிளவி எழுதிச்சு போயிருக்கான். கிளவி என்ன தைரியம் இருந்தால் 5 டேஸ் தான் டைம் கொடுப்பு. நாங்களாம் ஒரு 3 டேஸே போய் எஸ்கேப் போகிறதுக்கு. இதெல்லாம் பொருளுக்கான்னு பார்ப்போம். கிளவி வந்துட்டோம். சனியை முடிச்ச கிளவி தெரியுண்டி, நீ ஃபாலோ பண்ணி வா சுற்றியும் கூட்டு போகிறேன். ட்ரெஸ்ஸை பார்த்தா சரியான காமெடியாக இருக்குது. வாடி டையெல்லாம் போட்டிருக்கா, வேலைக்கு போகிற மாதிரி. ஸ்பாங்கு அந்த கார்ட்டூனில் அப்படி தான் போட்டுப்பான்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்தாச்சு. இந்த சைடு வழியாக போவோம். அப்படியே கீழே குமிஞ்சு போடா வந்துட போடா. ஓ மை காட், முடிச்சிட்டாடா. சரி கைஸ், இவ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்தாலே போதும் அடிச்சிட்றா கைஸ். லாங் டிஸ்டன்ஸ் வந்து அடிக்கிறா, பக்கத்தில் போகிறன்னு அவசியம் இல்லை. என்னென்னமோ சேஞ்சஸ் பண்ணி வச்சுருக்கானுங்க. சரி, நம்ம என்ன எஸ்கேப் பண்ணலாம் பார்ப்போம். முதல்ல என்னென்ன பொருள் கிடைக்குன்னு பார்ப்போம். இது வரைக்கும் வந்து ஒரு பொருள் கூட கிடைக்கல. அவன்கிட்ட அடி வாங்கினது தான் மிச்சம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோர் ஓப்பன் பண்ணி போய் பொருளை கண்டுபிடிப்போம். முதல்ல ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கிளவியோட சீக்கிரம் ரூமுக்கான மாதிரி பார்ப்போம். தள்ளு என்ன போக மாட்டேங்குது. இதுக்கு மேலே போகாதான், எவ்வளோதானா? இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இந்த சைடு போய் ஏதோ பொருள் கிடையாது பார்ப்போம். வெப்பன் கீ கிடச்சுன்னா சூப்பராக இருக்கும். இதில் பொருள் வச்சுருக்கீங்களா? ஒன்றும் இல்லை. இதில் ஒன்றும் இல்லை. எதெல்லாம் எங்கே அவ்வளோ வச்சுருக்கீங்க? இதுக்குள்ளே ஏதோ பொருளுக்குன்னு பார்ப்போம். இங்கே மேலே ஒரு பட்டன் இருக்குமே, சேஃப் கீ இருக்குது. சாப்பிடும் பட்டன் அமுத்துவோமா? 1 2 என்னடா 1 அமுத்தி வந்துச்சு. இந்த தள்ளணும் 3 அவ்வளோ தள்ளியாச்சு. கன் பீஸ் இருக்குது. வா சூப்பர். என்னால் கன்று அதே கலரில் இருக்குது. ஓ மை காட், நம்மளை கன்ஃபியூஷன் பண்ணுறாங்களாமா. இப்போ பார்த்தீங்கன்னா சேஃப் கீழே போய் என்ன பொருள் பார்த்துட்டு வந்துடலாம் கைஸ். சேஃப் கீட்டு இடத்துக்கு போவோம். அந்த கிளை வேறு சவுண்ட் போட்டு வரும்னு பார்த்தா சவுண்டு போட்டு என்னடா டோர் இருக்கா? இருக்குது கைஸ் டோரு. சூப்பர். இப்போ கிளையோட சீக்ரெட் ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் பட்டு கிளையோட சீக்ரெட் ரூம் இல்லை கைஸ். நான் பார்த்துட்டேன், நான் நல்லாவே செவுத்து தொட்டு பார்த்துட்டேன், எதுவுமே காட்டலை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப் கீ எடுக்க வந்திருக்கோம். சேஃப் கீ எடுத்துகிட்டு இப்போ அந்த சேஃப் கீ பாக்ஸை ஓப்பன் பண்ண போகிறோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்குள்ளே என்ன பொருளுன்னு தெரியல. கார் கீ வச்சு பண்ணலா, என்ன பொருள்ச்சான்னு தெரியல, பார்ப்போம். போனா என்ன பொருள் வச்சுக்கலாம் அந்த கிளவி தெரிய உள்ள. என்னது, வெப்பன் கீ. சூப்பர். இப்போ அந்த வெப்பன் எடுத்துட்டு அந்த ஸ்பாங் கிரானியை போட்டு போலான்னு பொழக்க போகிறோம். வாங்க வெப்பன் எடுத்துடலாமா? இதுக்குள்ளார போயிட்டு இருக்கேன், காமன் நேரம் ஆகுது. எங்கே இருக்கான்னு தெரியல கைஸ். அந்த கிளவி ஒழிஞ்சிட்டு இருப்பா. பட் ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ் இந்த ஸ்பாங் கிரானி. ஏன்னா வீடு செமையாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க.
நல்லாயிருக்கு, எல்லாம் கலர்ஃபுல்லாக. இத்தனை நாளாக அந்த இருட்டு விளையாண்டுக்கிட்டு இப்போ வந்து கலராக விளாட்றாங்க, சூப்பராக காட்டியிருக்குது கேமு. உங்களுக்கு இந்த கேம் என்ன கூகுளில் போய் சர்ச் பண்ணிக்கோங்க, ஸ்பாங் கிரானி கேம் டவுன்லோட் பண்ணிங்கன்னா வந்துடும், டவுன்லோட் பண்ணி விளாடுங்க. இது ப்ளே ஸ்டோர்லையும் சொல்லிட்டு கமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்தாச்சு, பட் ஊசி எடுத்தாச்சு. அந்த கிளவி காணும், அவன் எங்கே அந்த மேலே போய் போட்டு தரணும். ஸ்பாங்கு எங்கே ஒழிஞ்சிருக்க, வெளியே நீ ஸ்பாங்குக்கு இன்றைக்கி பொங்க வைக்க போகிறேன். எங்கே ஸ்பாங்கு? ஸ்பாங் கிளவி வெளியே வாடி, எங்கேயே ஒழிஞ்சிட்ருக்கேன்? எங்கே ஆளை காணோம்? என்ன நான் இங்கே தான் சுற்றிட்டு இருப்போம். வரேன் டாக்டர் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வரான் கைஸ். வாடி ஸ்பாங்கு தான் வாங்கிடி கிளவி, ஸ்பாங் கிளவி. ஐயோ கிளவி பல்லு வரைக்கும் ரொம்ப நாள் சொல்லுது. நான் தானே தள்ளுறி, எங்கடி ஊசி? ஊசி குடுறி, கிளக்கு சிரிக்கி ஊசி கொடு, இல்லைன்னா ட்ராப்பில் ஒன்றாச்சும் நான் சாப்பிடுச்சிரும் பார்த்துக்கோ. ஆல்ரெடி சுற்று போயிட்டியா? என்னடா கால் தன்னப்பால் சுற்றுது. கிளவி ஊசி குடுறி. ஒருவேளை இந்த கேமில் ஒரு டைம் தான் ஊசி யூஸ் பண்ண முடியுமோ? ஐயோ இதை தெரியாமல் நான் வேறு கிளைய அடிச்சு போட்டேனே. ஓமை காட், இந்த ட்ராப்பை மேலே க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிடலாம். எங்கே தூக்கி போட்டால் எங்கே விழுது? சனியாக முடிச்சது. இப்போ கரெக்டாக விழு. அடைச்சை உட்காந்தே போட்ட வேண்டியதாங்க சார், வழி இல்லை. இந்த ட்ராப்பில் இது மாட்டிட்டானா என்ன கிளவி மறையமாக அப்படியே இருக்கா? ஒரு வேளை அப்படியே இந்த சொல்லுவாளோ? என்னடா ட்ராப்பே போயிடுச்சு. சரி போகட்டும். என்னடா காலை சுற்றிட்டு இருக்கா கிளவி? இன்னும் கபடி கில்லி படத்தில் விஜய் சார் காலை சுற்றுற மாதிரி சுற்றிட்டு இருக்கிறா. ஹார்ன்ஸ் பூன்ஸ் டூன் டூ டூ டூன். உனக்கு நான் மியூசிக் பண்ணுறேன் கிளவி, வேறு யாரையும் மியூசிக் பண்ண மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ பொருள்னு பார்ப்பாங்க. எங்கேயுமே எந்த பொருள் மேலே ஊசி எடுத்து போக வேண்டியது வழி இல்லை. ஏன்னா அந்த கிளவி ஊசி கொடுக்க மாட்டேறா, வச்சுக்கிட்டான் திருடி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊசி எடுத்துகிட்டு கிளவியை போட்டு தள்ள போகிறோம். ஆல்ரெடியே போட்டாச்சு, மறுபடியும் வந்து நான் போட்டு தள்ளுறதுக்கு தான் ஊசி வேணும். இப்போ அந்த ஊசி எதுக்கு எடுத்து போகிறோம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த மேலே ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும், அதை எடுத்து தான் போகிறேன். இந்த அங்கே இருக்க ஸ்க்ரூ ட்ரைவர் இதுதான் அடிச்சிடுமா? கரெக்டாக அடிக்கணும், கரெக்டாக. அவ்வளோதான்டா, பர்ஃபெக்டா. நீ எவ்வளோ பெரிய ப்ரோ எனக்கு தெரியாது. கன்னை ஷூட் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணுவேன், ஊசி சுடுறதுக்கு மிஸ் பண்ணியாடா. நீ ஒரு பாஸ் கேமரா ப்ரோ பிளேயர் அப்போ நிரூபிச்சுட்டு இருக்கான். என்ன தான் சொல்கிறேன், அவ்வளோ பெருமையாக நினச்சிக்காதீங்க கைஸ். நானே ஒரு டமி பீஸ் தான், அவ்வளோ பெருசாக ப்ளே பண்ண மாட்டேன். பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் கிடச்சிருக்கேன். இதை என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இதில் என்ன பொருள் வச்சுக்கலான்னு தெரியல. என்ன பொருள் கிடைக்குதோ அதை வச்சு தான் நம்ம எஸ்கேப் பண்ண முடியும். 1 2 என்னடா பொருள் அடிச்சிருக்கீங்க இல்லை? கார் கீ. கார் கீ கிடச்சிச்சு கைஸ். அப்போ எஸ்கேப் பண்ணலாமா? கார் எஸ்கேப்பு வாங்க போவோம். முதல்ல போய் கார். சனியாக பிடிச்ச கிளவி என்னடா போகாம இங்கே நிற்கிறா? ஆஹா இவ போக மாட்டா போல தெரியுதே. ரைட்டு, இப்போ நம்ம பார்த்து கைஸ் அவள் போனக்கப்புறம் நம்ம போய்க்கலாம். இது வேறு சென்சிட்டிவாக ஆளுநர் டச் ஆயிடுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த கிளவி போயிட்டான். அதுக்கப்புறம் நான் காருக்கு வந்துட்டேன். இந்த கார் எஸ்கேப் பண்ணலான்னு டிக்கோவோம். ஐயோ இது சத்தம் போட்டுருச்சே. கிணத்தோட ரெஞ்ச் கிடச்சிருக்கு. கிணத்தோட இது கைஸ். இதை போய் சுற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கிளவி வந்தாலும் வருவான். அவன் வந்தானா பார்ப்போம் கைஸ். இல்லைன்னா இது முன்னாடி இன்ஜின் இது இருக்கா? என்னடா இன்ஜினை காணா? ப்ளே ஹவுஸ் கீ இருக்குது கைஸ். இது எஸ்கேப் பண்ணலாம் கைஸ், ஆனால் கார் எஸ்கேப் பண்ண முடியாது. இன்ஜினே காணா, எங்கே போய் வைக்கிறது? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிணத்து இது கிடச்சிருக்கேன். நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கிணத்துக்கு போயிடலாம். ஒரு வெளியே வந்தாச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, வேறு லெவல் கைஸ், சூப்பராக இருக்குது. இதனோட கன்னோட ஷார்ட் பிங்க். ஸோ கைஸ் ஷார்ட் கன்னோட பீஸு கைஸ். இது ப்ளூ கலர் இருக்குது. இதை ஸ்போர்ட் சுற்ற விட்டுடலாமா? அந்த கிளவி வந்துட போகிறா கைஸ். சுற்றுவோம். ஆனால் சுத்த காட்ட மாட்டேது. காட்டுது. இது வேறு ஒயிட் கலருக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. சுற்று 1 2 என்னடா சுத்த மாட்டேங்குது. 2 3 4 5 6 என்னது ஹேமர். ஓகே கைஸ், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹேமர் கிடச்சிருக்கு. இந்த ஹேமர் தூக்கிட்டு போய் மேலே இருக்கிற வீட்டை பொழந்துருவோம். ஹேமர் எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டேன். இப்போ நம்ம வந்து மேலே தான் போகணும். மேலே போயிடுவோம். அதுக்குள்ளே சனியை முடிச்ச கிளவி வந்துட்டா. உள்ள போடா. ஓ மை காட், சனியை முடிச்ச கிளவி, சொட்ட கிளவி கரெக்டாக அட்டாக் பண்ணிட்டா கைஸ். டே 4 ரைட்ரா, சீக்கிரம் எஸ்கேப் ஆயிடணும். இதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாது. எந்திரிச்சு ஸ்ட்ரைட்டாக ஹேமர் தூக்கி நம்ம ஸ்ட்ரைட்டாக மேலே போயிடலாம் கைஸ். எதுக்கு இருந்தாலும் இவரை போட்டு தள்ளிட்டு போயிடலாம் கைஸ். நம்ம கிட்ட தான் வெப்பன் இருக்குது. வெப்பனுக்கு தான் மறந்து போயிட்டேன். முதல்ல போட்டு தள்ளி கொண்டுட்டு நம்ம போய் ஹேமர் எடுத்துகிட்டு பொழப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அந்த வெப்பனு. அதுக்கு முன்னாடி இந்த கிளவி எங்கே கணக்கு தெரியணுமே. கிளவி எங்கே? கிளவி எங்கடைக்கா? சனியை முடிச்ச கிளவி வெளியே வாடி. நம்ம இப்போ வேறு ஹேமர் எடுத்துடணும். இங்கே தான் இருக்கோம். வந்துட்டா. ஓடுறோம். போய் சுற்றி வரணுங்க, சுற்றி வந்துடுவோம். இப்போ வேறு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேமர் எடுத்துகிட்டு நான் மேலே வந்துட்டேன். இப்போ போய் அந்த கதவை பொழக்கணும். இந்த கிளவி வரான்னு பார்த்தேன், வரல. ஃபாலோ பண்ணல. வேணுமாங்க பண்ணிகிட்ருக்கா அவ்வளோ தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா போய் அந்த பலகை மூலம் பொழக்க போகிறோம். பலகையை பொழந்துருவோம். இந்த பலகையை பொழந்து வச்சு என்ன பொருள் உள்ளே என்ன பொருளுன்னு தெரியல பார்ப்போம். 1 2 3 இன்னும் பலகை விழுக மாட்டேங்குது. இந்த ஹேமர் கீழே தூக்கி போட்டலாம் கைஸ். சவுண்டு கீழே போயிடுவோம். என்னடா உடஞ்சே போச்சு. இங்கே செட் பண்ணிடுவோம் பலகையை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு போய் இதுலேருந்து அந்த சைடு போய் என்ன பொருளுங்கன்னு பார்ப்போம்.
என்ன பொருளுக்குன்னு தெரியல, பார்ப்போம் கைஸ். ஐயோ ஓ மை காட் சை, என்னடா ஜஸ்ட்டு உக்காந்தாடா போகலாம், நின்று கூட போகலடா, அதுலேயும் ஏமாற்றிட்டானுங்க. ரைட்டு விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னா, எந்திரிக்கிறோம். எந்திரிச்சோன்னே அந்த கிளவி மேலே போட்டு தள்ளுறோம் கைஸ். அவளை சாப்பிடுச்சு தான் நம்ம நெக்ஸ்ட்டு எதாவது பண்ணணும். இல்லைன்னா வச்சுக்கோங்க நம்மளை போட்டு தள்ளிடுவா. இங்கே 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 இந்த கிராஸ் போ இங்கே இருக்குது. இப்போ முதல்ல அந்த ஊசி எடுக்கணும். அந்த கிளவி வரக்குள்ள ஊசி எடுத்துடலாம். ஊசி 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 இங்கே இருக்குது. ஊசி இருக்குது கைஸ். நம்ம ஊசி இருக்கும் போது தெரியுது. இங்கே கிளவி சனியை முடிச்சல வெளியே வா, எங்கேயே வந்துட்டு இருக்கேன் வாடி வாங்கிக்கூடி. இதெல்லாம் சீட்டிங் இதெல்லாம் ஏமாற்ற மாட்டேன். ஏமாற்றிட்டா கைஸ், ஏமாற்றிட்டான். ஓகே கைஸ், இந்த கிளவி வேறு எனக்கு எண்டு ஸ்கேன் வேறு போடுறோம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஹாரர் கேம்ஸ் நம்ம சேனலில் டெய்லி வந்துகிட்டே இருக்கும். சரி, டெய்லிலாம் வராது கைஸ், 2 டேஸ்க்கு 1 டைம் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த கேம் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நான் இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். டாட்டா பை பை, லவ் யூ கைஸ், சே யூ.